அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்குற விஷயம் என்னென்னு சொன்னால், ஒலிம்பியாட் மேத்தமெட்டிக்ஸில் கேட்டகரி 2 மாணவர்களுக்கு வந்த ஒரு வினா. ஓகே, இந்த வினா பாருங்க. இதான் வினா. எனக்கு கேள்வி என்னென்றால் ஏயின் பெருமானம் காண்க. ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இங்கே நான் ஏயை காணணும்டால் 3/15 இதை இல்லாமல் ஆக்கணும். அதுக்காக வேண்டி நான் வலப்பக்கமாக 3/15 நான் பெருக்கிறேன். ஓகே, அப்போ நான் வலப்பக்கமாக அப்படி பெருக்கினால் நான் இடப்பக்கமாகவும் பெருக்கணும். அப்போ எல்லா இந்த உறுப்புகளும் கூட்டுப்பட்டு கொண்டிருக்கின்ற பின்னங்கள். அப்போ நான் மொத்தமாக பெருக்கிற நேரம் ஒவ்வொரு பின்னங்களோடையும் இந்த 3/15 பெருக்கப்படும். ஓகே, இந்த ஒவ்வொரு பின்னங்களோடையும் பெருக்கப்பட போகுது. 3/15 3/15 3 ஓகே. இப்போ கவனிங்க, இப்படி பெருக்கப்படுற நேரம் இங்கே 3/15 3/15 சுருக்கப்பட்டு இங்கே 1 வந்துடும். ஓகே, இங்கே 3/14 இருக்குது. 1 தர 3/15 3/15 கீழே 3/14 இருக்குது. பாருங்க, அடிகள் சமனாக இருந்து இந்த சுட்டி வகுபடும் போது இந்த அடுக்குகள் கழிபடும். அப்படி கழிபட்டால் 3/15 இருக்குது, இங்கே 3/14 இருக்குது. அப்போ 15ல் 14 போனால் 3/1 அடுக்கு. ஓகே, 3/1 சக. இங்கே பாருங்கள், 3/15 இருக்குது, இங்கே 3/13. அப்போ அடிகள் சமனாக இருந்து வகுபடும் போது இந்த அடுக்குகள் கழிபடும். 15ல் 13 போனால் 2. ஆகவே 3/2 அடுக்கு. ஓகே, அதே மாதிரி இங்கே அடுக்குகள் கழிபற்ற நேரம் 3/3 அடுக்கு சக, இங்கே 3/4 அடுக்கு. இப்போ கவனிங்க, இங்கே 1 அப்படின்னு வந்திருக்குது பிள்ளைகளா. இந்த 1 நான் 1 அப்படின்றத நான் எழுதலாம் 3/0. எங்களுக்கு தெரியணும், எந்த ஒரு நம்பர்ற 0ஆம் அடுக்கும் 1 தான். அப்போ நான் 1க்கு பதிலாக 3/0 போட்டிருக்கிறேன். ஓகே, அப்படி இல்லை அப்படின்றால் 1 தர 10/15 10/15 கீழே 3/15 கீழையும் 3/15 இருக்குது. பாருங்கள், அடிகள் சமனாக இருந்தால் அடுக்குகள் கழிப்படும். 15ல் 15 போனால் 0. அப்போ 3/0ஆம் அடுக்கு அப்படின்னு வந்திருக்கும். ஓகே, இது சமன். இங்கே 3/15 3/15 சுருக்கப்பட்டால் ஏ. அப்போ ஏ சமன் அப்படின்னு சொல்லி இந்த தொடர் கொண்டு வந்திருக்குது. இப்போ பாருங்கள், 3/0 சக 3/1 சக 3/2 சக 3/3 சக 3/4 இப்படி தொடராக பெய்து கொண்டிருக்குது. ஓகே, இப்படிப்பட்ட தொடர கூட்டுத்தொகையை காண்றதுக்கு லேசான ஒரு வழி இந்த முதலாவது உறுப்பை போடுங்க. முதலாவது உறுப்பு இதை நான் குறைஞ்ச உறுப்பு முதலாவது உறுப்பு எடுப்போம். இந்த தொடரில் தான் இது கூடிக்கொண்டு போகுது. ஆகவே இதை நான் முதலாவது உறுப்பாக கருதினா 3/0 பெருமானம் என்ன 1. அப்போ முதலாவது உறுப்பு நான் 3/0 எழுதுகிறேன். 3/0 பிராக்கெட்டுக்குள்ள இங்கே ஆக பெருசு என்ன? இப்போ நான் ஆகச்சிறிய அடுக்கு 3/0, ஆகப்பெரிய அடுக்கு என்ன 3/4. அப்போ 3/4 வந்தால் அதோட 1 கூட்டணும். 3/5 சய 1. இந்த 3/5ஓட சய 1 கழிப்படுது. கீழே 3 சய 1. ஓகே, இங்கே 3 மடங்குகளாக இது கூட்டுத்தொகையாக வாரதால் நான் 3/0 தர 3 இங்கே 4 வந்தால் 3/5 சய 1 கீழ் 3 சய 1 இவ்வளோதான். இதான் இந்த ஏட பெருமானமாக இருக்கும். இதான் ஏயின் பெருமானமாக இருக்கும். விளங்கிட்டா? இப்போ பாருங்கள்,
மூன்றின் பூஜ்ஜியம் ஒன்று தர மூன்றின் ஐந்தாம் அடுக்கு என்றால் 3 தர 3 5 தடவை பெருக்கப்பட போகுதுண்ணா 3 தர 3 தர 3 தர 3 தர 3 3 9 இந்த 9 பெருக்கப்பட்டால் 81. சரியா? இப்போ நான் இவ்வளோத்தையும் பெருக்கிற நேரம் எனக்கு 81 வந்துட்டு இந்த 81 3ஆல் நான் பெருக்கிறேன். 3 தர 1 3 3 8 24 சய 1 அந்த பக்கம் இருக்குது. 3ன் ஐந்தாம் அடுக்கு சய 1 கீழே 3 சய 1 எவ்வளவு 2. ஓகே, அப்போ 1 தர அப்படின்னு வந்தால் 1ஆல் இந்த நம்பர் பெருக்கப்பட்டால் அதே நம்பர் தான் வரப்போகுது. 243 1 போனால் 242 கீழே 2 242 2ஆல் வகுத்தா எவ்வளவு 121. ஓகே, இப்போ இந்த பொது வடிவத்தை நான் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். எக்ஸாம்பிள், இப்போ 4ன் 0 சக 4ன் 1 சக இப்படியோ பெய்து கொண்டிருக்குது. 4ன் 10 4ன் 9 ஒப்புமே 4ன் 9 இதில் கூட்டுத்தொகையை நான் காண போகிறேன். அப்படின்றால் முதலாவது 4ன் 0 என்ன 1 தர ஆகக்கூடியது 4ன் 9. ஆகவே அதோட 1 கூட்டணும். 4ன் 10 சய 1 கீழ் 4 சய 1. இதை நான் சுருக்கி எடுக்கிற ஆன்சர் தான் இவ்வளோத்தையும் கூட்டுத்தொகை. 4ன் 1 4ன் 2 சக 4ன் 3 4ன் 4 4ன் 5 அதாவது 4ன் 9 வரையான அந்த நம்பரில் கூட்டுத்தொகையாக உங்களுக்கு வரும். இது விளங்கியிருக்கும் நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் நாங்கள் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது என்னென்னு சொன்னால், இதே மாதிரியான தொடர்ச்சியான வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் எங்களோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நாங்கள் தரம் 6 தொடக்கம் தரம் 11 வரையான மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலமாக நாங்கள் வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் ஜாயின் பண்ண விரும்பக்கூடிய மாணவர்கள் எங்களோட தொலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம்.